தற்போது களத்தில் உள்ளதில் இப்போ பாஜக அதிமுக கூட்டணி இணைந்துட்டாங்கன்னா அந்த தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள், பாட்டாளி மக்கள் கட்சி, டிடிவி, ஓபிஎஸ்லாம் இணைந்தா ஒரு பிரம்மாண்ட கூட்டணி மாதிரி தெரிஞ்சிடும். இந்த ஆன்டி இன்கம்பன்சி சீமானுக்கோ விஜய்க்கோ போவாதீங்கிறீங்க. அப்போ விஜய் எவ்வளோதான் வாங்குவார் ஓட்டு இந்த தடவை? படுதோல்வி அடைவாரா அல்லது குறிப்பிடத்தக்க ஓட்டை வாங்குவாரா? இல்ல நான் இந்த கூட்டணி அமைந்தால் இல்ல இந்த கூட்டணி அமைந்தால் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தால் விஜயோட வாக்கு சதவீதம் வந்து வீழ்ச்சி அடையுமா அல்லது அது வீழ்ச்சி அடையாதா? இப்போ பாரதிய ஜனதாவை சுத்தமாவே பிடிக்காதவங்க நிறைய வாக்காளர்கள் இருக்காங்க தமிழ்நாட்டுல. அதே மாதிரி இன்னைக்கு திமுகவிலையும் வந்து பாத்தீங்கன்னா ஆன்டி இன்கம்பன்சி நிறைய இருக்கிறத நம்மளால பொதுவெளியில பார்க்க முடியுது. அப்ப திமுகவுக்கும் போடக்கூடாது, அதிமுக போடலாம்னு நினைப்பாங்க. அவங்க வந்து இப்ப பாரதிய ஜனதா போய் அங்க சேரும் போது அவங்களுக்கு போடுறதுக்கு தயக்கம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய வாக்காளர்கள் யார பார்ப்பாங்கன்னா சீமானையும் விஜயும் நோக்கி பார்ப்பாங்க. அப்போ அதிமுக உழுகிற வாக்கையும் இவங்க ரெண்டு பேரும் வந்து தனித்தனியா நின்னாங்கன்னா அவங்க வந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். எப்படி வந்து இன்னைக்கு பாரதிய ஜனதா அதிமுக கூட சேரும் போது அவங்க ரெண்டு பேரும் சேரும் போது சில அனுகூலங்கள் இருக்கோ, அதே மாதிரி சில பலகீனங்களும் இருக்கு. அந்த பலகீனத்தை வந்து ஹார்வெஸ்ட் பண்றது வந்து சீமான் ஹார்வெஸ்ட் பண்ணுவாரா, விஜய் ஹார்வெஸ்ட் பண்ணுவாரான்னு நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு விஜய் வந்து இப்ப கடைசிக்குள்ள இப்ப 2020 ஓவர் மேட்ச் மாதிரி தான் விளையாடுறாரு. இப்ப கடைசி வந்து அந்த 20 ஓவர் மேட்ச்ல கடைசி 3, 4, 5 ஓவர் தான் முக்கியம். அந்த மாதிரி இப்ப வரப்போற இந்த 9 மாசம் இப்ப அவருக்கு பட ஷூட்டிங் முடியுது. இந்த அடுத்த 9 மாசம் வந்து எந்த வகையில வந்து அவரு கள அரசியல்ல இறங்கி மக்கள் பிரச்சனைகளை முன்னிறுத்தி தமிழகம் பூரா சுற்றுப்பயணம் செஞ்சு அந்த விஜய்ங்கிற வேவை கிரியேட் பண்ணாருன்னா அவருக்கு வந்து வாக்கு வங்கி அதிகரிக்கிறதுக்கு இந்த மாதிரி பாரதிய ஜனதாவும் பிடிக்கல, அதே மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுகவுடைய ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு, அப்ப வந்து நான் போடலாங்கிற ஓட்டு வந்து விஜய் பக்கம் திரும்பறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்கும். சீமானுக்கமும் அது பாக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இவங்க ரெண்டு பேரும் எந்த கள அரசியலை முன் வச்சு போறாங்கிறத வச்சுதான் அது கைகூடி வருவாங்க. அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி ஒருவேளை ஏற்பட்டால் வந்து அந்த கூட்டணியிலிருந்து இருமுனை போட்டி என்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விடுமா அல்லது இப்போது இருப்பது போலவே அந்த 4 முனை போட்டி, அதாவது அதிமுக பாஜக தலைமையிலான ஒரு கூட்டணி, இது தவிர நாம் தமிழர் விஜய், இந்த 4 முனை போட்டி என்பது வந்து தேர்தல் நெருங்க அது இருமுனை போட்டியாக அந்த போட்டி மையம் வந்து சுருங்குவதற்கான வாய்ப்பு இருக்குதான்னு நினைக்கிறீங்களா? அதாவது இப்போ தமிழ்நாட்டிலேயே நம்ம என்னன்னா வந்து தேசிய அளவில் வந்து எல்லாருமே வந்து ஆன்டி பிஜேபிங்கிற ஒரு மையப்புள்ளியில வந்து அந்த இந்தியா அலையன்ஸ் வந்துச்சோ, அந்த மாதிரி வந்து இப்போ பாரதிய ஜனதா பேசுறதாகட்டும், அதிமுக பேசுறதாகட்டும், ஆன்டி டிஎம்கே அப்படிங்கிற ஒரு புள்ளியை நோக்கி அவங்க எல்லாத்தையும் காய் நகர்த்துறதை நம்மளால பார்க்க முடியுது. ஆனா சீமான் வந்து அவர்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வர்றது என்னன்னா, நாங்க எந்த கட்சி கூடயும் கூட்டணி இல்ல அப்படிங்கிற சொல்றாரு. அதாவது வந்து திமுகவையும் எதிர்த்தாரு, பாரதிய ஜனதாவையும் மனிதகுல எதிரிங்கிறாரு. விஜய் அவர்களும் வந்து பாரதிய ஜனதா வந்து கொள்கை எதிரி, திமுக வந்து அரசியல் எதிரின்றாங்க. அப்போ இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு கூட்டணிக்குள்ளார போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். ஏன்னா அவங்களுக்குள்ளாரே சில கருத்து வேறுபாடுகள் இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு அதிமுக கூட்டணிக்குள்ளார போய் எல்லாரையும் இப்ப சேர்ந்தாங்கன்னா இப்ப விஜய் வந்து அங்க வந்து செகண்டரி ரோல் பிளே பண்ண மாட்டாரு. என்ன காரணம்னா அவருக்கு வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய லட்ச ரசிகர்கள் வந்து பாத்தீங்கன்னா விஜய வந்து அவர் வந்து சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டா அவங்க பாக்குறாங்க. இப்ப அதிமுக கூட்டணிக்குள்ளார நீங்க போகும்போது இப்ப பாரதிய ஜனதாவுக்கு எடப்பாடியார் அவர்களை வந்து முதலமைச்சர் வேட்பாளரா ஏத்துக்கிறதுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. ஆனா இதே விஜய் அங்க போய் சேரும் போது விஜய்க்கு வந்து இருக்கக்கூடிய ரசிகர்கள் வந்து அதை வந்து எந்த அளவுக்கு வந்து அதை ரசிப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. ரசிக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து குறைவு. சார் இன்னொரு கணக்கு விஜய்க்கு நந்தகுமார் சார் நிறைவா இன்னொரு கணக்கு இதுல பிரசாந்த் கிஷோர், ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோரின் தேர்தல் வியூகத்துல ஒரு மறைமுக வியூகம் வந்து அதிமுக கூட்டணியில தாவேக்காவையும் இணைப்பதாக இருக்கிறது. ஒருவேளை அதிமுக, தாவேக்கா, பாஜக, பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக, ஓபிஎஸ், டிடிவி அனைத்தும் இணைந்திருந்தால் 2026 தேர்தலில் திமுக வீழ்த்தப்படுமா சார்? இப்ப நீங்க சொல்ற இந்த காம்பினேஷன் வந்து அமைச்சதுன்னா இட் இஸ் a sure shot success தான். அதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்ல. விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு துணை முதலமைச்சர் பதவி கூட கொடுக்கலாம், அந்த அளவுக்கு கூட அவங்க ஆஃபர் பண்ணுவாங்க. ஆனா என்னுடைய பார்வை எப்படி இருக்குன்னா, இன்னைக்கு விஜய் வந்து அவருக்கு 50 வயசு தான் ஆகுது. அப்ப 50 வயசுல வந்து ஒரு சினிமால உச்ச நட்சத்திரமா இருக்கிறவரு, அவ்வளோ மார்க்கெட் எல்லாம் அவ்வளோ, அவர் இன்னைக்கு அதிகமா சம்பளம் வாங்குறவரு, அதிகமா டாக்ஸ் கட்டுறவருன்றாங்க, அவ்வளோ ஒரு வசதியான இடத்தை விட்டுட்டு இன்னைக்கு 50 வயசுல வராருனாக்கா அவரு என்னைய பொறுத்த வரைக்கும் என்னுடைய பார்வையில தமிழ்நாட்டுல ஒரு நீண்ட நெடிய அரசியல் பயணத்தை நோக்கி தான் வர்றதா என்னால பார்க்க முடியுது. அப்ப 2026 வந்து
இப்ப வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல்ங்கிறது பிஜேபி வந்து வழக்கம் வச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்படி ஒரே நாடு ஒரே தேர்தலை கொண்டு வந்தாங்கன்னா 2026 தேர்தல் வந்தாலும் திருப்பி 29ல திருப்பி இன்னொரு தேர்தல் வந்துரும். அப்ப அந்த 3 வருஷத்துக்கு மட்டும் துணை முதல்வரா இருக்கிறதுக்காக தான் விஜய் உள்ளார வராரா, இல்ல நிலைச்சு நின்னு மக்கள் அரசியல் பண்ணி தனிப்பட்ட முறையில தமிழ்நாட்டு ஆளணும்னு வராரா? ஏன்னா இன்னைக்கு நீங்க ஒரு தடவை இப்ப நீங்க போய் அதிமுக கூட போய் கூட்டணி வச்சு நீங்க பண்ணும்போது, ஏன்னா அவர் சொல்லும் போதே இது வந்து ஊழலுக்கு எகென்ஸ்ட்னு சொல்றாரு. அப்ப அதிமுக கூட நீங்க போய் வைக்கும்போது இப்ப பாரதிய ஜனதா மேலேயும் குற்றச்சாட்டு என்ன இருக்கு, நீங்க வாஷிங் மிஷின் ஆகுறீங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது அது கூட போய் சேர்ந்து இப்படி ஜெயிச்சு வந்தாலும் அடுத்த தேர்தல்ல விஜய் அவர்கள் வெளியே வந்து எந்த மாதிரி அரசியலை வந்து அவர் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்த முடியுங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு. ஏன்னா இந்த 57 ஆண்டு கால திராவிட கட்சிகளை பார்க்கும்போது திமுக கூடயோ அதிமுக கூடயோ கூட்டணி போட்ட எந்த ஒரு கட்சியும் தனிப்பட்ட கட்சியா தமிழ்நாட்டை ஆளவே முடியலங்கிறது தான் நமக்கு இருக்கக்கூடிய கண் முன்னாடி இருக்கக்கூடிய வரலாறு. அது விஜய் வந்து அவருக்கு குறுகிய கால லாபம் முக்கியமா நீண்ட கால லாபம் முக்கியமாங்கிறது விஜய் அவர்கள் தான் சீர்தூக்கி பாக்குறேன் நான். ஓகே நந்தகுமார் சார், இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு ஏற்பட்டுள்ள மிக முக்கியமான நெருக்கடியா என்ன பாக்குறீங்க? செங்கோட்டையனா, இது நிறைவான கேள்வி, செங்கோட்டையனா அல்லது அந்த அவர் மீதான வழக்குகளா அல்லது பாரதிய ஜனதா கட்சியின் அந்த நெருக்கடி அழுத்தமா உள்கட்சி பூசலா, எதுன்னு சொல்லுங்க, ஒரு வரியில சொல்லுங்க, நிகழ்ச்சியை நிறைவு பண்ணிக்கலாம். பாஜக அதிமுகவை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஒரு அவங்க மேல கை மேல இருக்கக்கூடிய செயல்பாடு அவங்க கவனம் செலுத்த வேண்டியது என்னன்னா 2026ல வெற்றிக்குண்டான கூட்டணியை அமைக்கிறது தான். உட்கட்சி விவகாரம் ஒரு நபருக்குள்ளார் இருக்கிறதா அதை பேசி நீங்க எப்ப வேணா தீர்த்துக்கலாம். அந்த கூட்டணி வலுவான கூட்டணி அமைக்கிறதா அவங்க ஆளுங்கட்சியா திருப்பி வரங்கிறது தான் அவங்க கை மேல இருக்கக்கூடிய ஆகப்பெரும் கடமையா நான் பாக்குறேன்.